உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போ. அதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்த சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்த சந்நிதி முன். கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் சோதரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் எழுப்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மை குழுமங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை நாம் உலகால் படித்து நம்மை நாமே எங்களோடு சோதனை செய்து நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்மை மீட்டெடுக்கிறார். அந்த நிச்சயத்தோடு ஒரு மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனை நோக்கி பார்த்து பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும், சிந்தனையினாலும் செயலினாலும் வார்த்தையினாலும் நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் மனத்தாழ்மையோடு அறிக்கையிடும் போது ஆண்டவர் அதை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. நாம் அறிக்கையிடும்போது ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்கிறவராயிருக்கிறார். அதை விட்டுவிட்டு நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்துகிறார். நான் பாவம் செய்யவில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரனை ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். மௌனமாக நம்மை நாமே ஒரு நிமிடம் சோதனை செய்து
பாவங்களை முழுமையாய் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட்டு, ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்வதில்லை, எனக்காக நீர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்ற நிச்சயத்தோடு இந்த பாவத்தை அறிக்கையிடுகிறேன், இனி நான் பாவம் செய்வதில்லை என்ற ஒரு முழுமையான எண்ணத்தோடு ஆண்டவரிடத்திலே ஒரு நிமிடம் நாம் நம்மை நாமே சோதனை செய்வோம்.